ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான ஒரு பதிவு. சபரிமலைக்கு மாலை போடலாமா? இவ்வளோ தான் கேள்வி. அதுதான், சபரிமலைக்கு மாலை போடலாமா? இதில் போய் என்ன இருக்குது, போட வேண்டியது தானே அப்படின்னாக்கா நிறைய கேள்விகள். தீட்டு எந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தீட்டு வருது, யாரெல்லாம் எப்போ சந்தேகம் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் தீட்டு. பெரியப்பா இறந்துட்டாங்க, தாயார் இறந்துட்டாங்க, தாயார் தகப்பனார் இறந்து விட்டால் 1 வருஷம் தீட்டு. அவங்க போன டிசம்பர் போன ஜனவரியில் இறந்துருப்பாங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரி வரல அந்த 1 வருஷம் தீட்டு உண்டு. நீங்கள் அது மலைக்கு போக முடியாது. அதுவே சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கும் 1 வருஷம் தீட்டு உண்டு. அதை கடந்து ஒரு 3 தலைமுறையை தாண்டி நீங்கள் போகும்போது தான், 3 தலைமுறையை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது தான் அப்போ தான் ஆப்ஷன் இருக்குது. 6 மாதம் 9 மாதம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அப்போது தீட்டு உள்ளவர், 1 வருஷ தீட்டு உடையவர்கள் இந்த சபரிமலைக்கு மாலை போடக்கூடாது. அதுவே 3 தலைமுறை தள்ளி போயிருக்குன்னா நீங்கள் ஃபோன் போட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். 2வது, மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க, அப்போ போகலாமா அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே இருந்தால் சாமியை போய் நீங்கள் பார்த்து வந்துடலாம். இப்போ தான் நவம்பரில் தான் இப்போ தான் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சு சாமி அப்படின்னா டிசம்பர் மாதம் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். 2ஆம் மாதம் 3 மாதத்துக்குள்ளே மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, மலைக்கு போகணும், சாமியை பார்க்கணும். சாமி நான் ஐயப்பனை பார்க்காம இருக்கவே மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதில். இந்த வருஷம் நான் மலைக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு வருஷம் பூரா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கணவர் கூட இல்லை சாமி அவர் போயிட்டு வரட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா, மனைவி கர்ப்பமாக இருந்தால் மனைவியோ அல்லது வீட்டில் உங்கள் தம்பி ஒய்ஃபோ இல்லை அண்ணன் ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் கர்ப்பமாக இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே அவங்க இருப்பார்களே ஆனால் நீங்கள் மலைக்கு மாலை போட்டுக்கலாம். அவங்க 4ஆம் மாதம் பிறந்தெடுத்து 5ஆம் மாதம் நடக்குதுன்னா கண்டிப்பாக சாமி நீங்கள் இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். யாராவது போனாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட நெய் தேங்காய் கொடுத்து விடலாம். அப்படி இல்லை, இங்கே ஏதாவது ஒரு பூஜை நடக்குது, ஐயப்பன் பூஜை நடக்குது, நீங்கள் போயிட்டு வரத்துக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும் இல்லையா? அந்த 10 ரூபாயை கொண்டு போயிட்டு அந்த ஒரு பூஜை நடக்கிற இடத்துல ஒரு வேளை அன்னதானம் பண்ணலாம், இல்லை ஒரு பூஜை பூ மாலை வாங்கி தரலாம். அப்படி ஏதாவது நீங்கள் சாமிக்கு செய்ய வேண்டியதை நிப்பாட்ட வேணாம். அப்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த வீட்டில் மலைக்கு போக முடியாது. கன்னி தீட்டு ஆகாது. கன்னி தீட்டுனா எப்படிங்க? ஸோ இப்போ ஒரு குழந்தை வயசுக்கு வந்திருக்கு, நிறைய கேள்விகள் இந்த வயசுக்கு வந்தது தான் இருக்குது. வயசுக்கு வந்திருக்காங்க, அதெல்லாம் 9 நாள் 11 நாள் தீட்டு தான். அதுக்குள்ளே அவங்க ஒரு ஐயரை கூப்பிட்டு புண்ணியாகவாசனம் பண்ணிட்டாங்கன்னா எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் மலைக்கு போகலாம். இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, வேர்ல்டு வைடில் நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்னா, சார் பாப்பா அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, எங்கள் சித்தப்பாவுடைய பேத்தி வயசுக்கு வந்திருக்கு, 3 மாதமாகுது, இன்னும் 1 வருஷம் ஆகலை. இது சுப தீட்டு தான். 11 நாள் 30 நாளுக்குள்ளே அந்த தீட்டு வேலை செய்யாது. அதுவும் ஐயரை வச்சு புண்ணியாக வாசனம் பண்ணியாச்சுன்னா கன்னி தீட்டு ஒன்றும் பண்ணாது. தாராளமாக நீங்கள் மாலை போடலாம். இதுக்கும் பதில் சொல்லியாச்சு. அதே போல் இறப்பு தீட்டுக்கள், இறப்பு தீட்டுமே கூட ஒரு மாலை போட்டிருக்கீங்க அப்படி வச்சுப்போம். மாலை போட்டிருக்கீங்க, மாலை போட்ட பிறகு மாலை போட்டதுக்கு அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுது, உங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டில் அண்ணன் பொண்ணு அது மாதிரி நெருங்கின சொந்தம் வயசுக்கு வந்துட்டால் நீங்கள் மாலையை அவுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். நம்ம வீட்டிலேருந்து யாரும் அங்கே போய் கலந்துக்கூடாது. அப்புறம் சீக்கிரமாக அவங்க புண்ணியாவச்சனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மலைக்கு இருமுடி கட்டிக்க முடியும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நிறைய சந்தேகங்கள் இந்த மாலை போட்டுக்கிறத பற்றியும், யார் மலைக்கு போகலாம், யார் மலைக்கு கூட்டு போகக்கூடாது, எப்போ மாலை போடுவது, இதை போட்டுட்டா ஏன்னா சபரிமலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம்.
சபரிமலை என்பது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். எனக்கு கூட சரி தான். அந்த வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த வருஷம் முழுவதும் எனக்கு அதை சாமி கட்டி காப்பாற்றுவார். எப்போ வேணாலும் நான் போயிட்டு வந்துடுவேன். ஏப்ரல் மாதம் போவேன், அக்டோபர் மாதம் போவேன், ஆகஸ்ட் மாதம் போவேன். ஆனால் நான் போய் அந்த மண்ணை மிதித்து மலையை மிதித்து ஒரு நாள் தங்கி சாமியை தரிசனம் பண்ணாதான் அந்த 365 நாளும் நான் இங்கே வாராகி வழிபாடு செய்யலாம், சிவபெருமான் வழிபாடு செய்யலாம், சிவபெருமான் கூடவே நான் பேசலாம். ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ஐயப்பன். எனக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ஐயப்பன். அதனால தான் அதை உணர்ந்து நிறைய அன்பர்கள் இந்த சபரிமலைக்கு மாலை போடுவது சம்பந்தமாக நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் கேட்டதன் காரணமாகத்தான் இந்த பதிவையே நாம் போடுகிறோம். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த மாதிரி தீட்டுகள் இருந்தால் மட்டும் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு பதில் போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த முறை பல்வேறு கால சூழ்நிலைகள் காரணமாக உங்களால் சபரிமலைக்கு போக முடியலையா? இப்போ போனால் ஒரு 10,000 ரூபா செலவாகுமா? ஏன்னா வேனுக்கு ஒரு 6,000 ரூபா வைங்க, இருமுடி செலவு இருக்குது, கை செலவு கண்டிப்பாக 10 ரூபா செலவாகும். அதில் ஒரு 7,000ஆவது சொல்லக்கூடிய இடங்களில் ஏதாவது ஐயப்பனுக்கு நீங்கள் செஞ்சுருங்க. நிப்பாட்டாதீங்க. அப்பா இறந்துட்டாரு, நான் இந்த வாட்டி மலைக்கு போகல, கவலையே படாதீங்க. கண்டிப்பாக ஒரு 7,000 ரூபா எடுத்து கொடுங்க, அன்னதானம் பண்ண சொல்லுங்கள். இல்லை பூ வாங்கிக்கோங்க, பூ வாங்கி கொடுங்க, இல்லை நெய் வாங்கி கொடுங்க. நல்லது நடக்கும். அப்போ நீங்கள் போயிட்டு வந்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா போகிறவங்கள்ட்ட நெய் தேங்காய் கொடுத்து விடுங்க. இந்த அன்னதானமும் பண்ணிவிட்டு நெய் தேங்காய் கொடுத்து பிரார்த்தனை பண்ணி கொடுத்து விடுங்க. தீட்டு முடிஞ்ச உடனே எந்த மாதம், இப்போ தான் மாதம் தான் இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, சபரிமலை யாத்திரை நல்லபடியாக நடக்கட்டும். பெண் தீட்டு ஆகாது. இந்த தீட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குமே, சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நமச்சிவாயம். சுவாமியே சரணமையப்பா. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா. அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது. ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம், குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையினால் பிரசன்னம், ஜோதிடம், தேவ பிரசன்னம், ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள், அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம், திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள். அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும், கைராசியான முறையில் செய்து தரப்படும். நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.